கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருப்பது உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியமாய் காணப்படுகிறது அல்லவா? இந்த நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்து வந்திருக்கும் பொழுது கர்த்தரை நாம் நினைவு கூற வேண்டியது மிகவும் முக்கியமுள்ளதாக ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்து அந்த நாளை முடிக்கும் நேரங்களிலும் ஒரு புதிய நாளை துவங்கும் நேரங்களிலும் கர்த்தர் நம் ஜீவனை எவ்வளவாக காப்பாற்றி நமக்கு மறுபடியும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய கிருபையை நம்மீது பொழிகின்ற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் நினைக்கும் பொழுது ஒவ்வொரு வேளையிலும் நானும் நீங்களும் அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதுபோல இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமத்தை நாம் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவன் மறுபடியுமாய் நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவர் தாமே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு வேண்டியதை செய்து அவர் வழிநடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். Isaiah chapter 26 verse 12. கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகின்ற தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு இந்த பூமியிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சமாதானத்திற்காக அலைந்து தேடுகின்ற அநேக பேர்களை நம்மாலே பார்க்க முடியும். சமாதான குறைவினாலே எல்லா இடங்களிலும் போராட்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் ஒருவரால் மாத்திரமே சமாதானத்தை கொடுக்க முடியும். அந்த தேவனை அறியாமல் அல்லது அவரை தேடாமல் இருக்கும் பொழுது தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அவரை தேடி அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் அவருடைய சமாதானத்தினாலே நம்மை நிரப்பக்கூடியவராய் இருக்கின்றார். அந்த தெய்வீக சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நாம் தாமே நமக்குள்ளாக ஒரு சமாதானத்தையும் நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தோடு கூட நடந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலும் கூட நாம் இந்த நாளுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது தேவ சமாதானம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவோம். அது மாத்திரமல்லாதபடி எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே. எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து தருகின்றவர் நீரே. ஏனென்று சொன்னால், நான் ஒரு கிரியையை அல்லது வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாய் என்னுடைய சரீரத்திலே நல்ல பலன் வேண்டும். நான் உற்சாகம் உடையவனாக நான் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாதபடிக்கு என்னுடைய அனுதின தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் என்னாலே ஒரு கிரியையை செய்ய முடியும், ஒரு வேலையை செய்ய முடியும். இந்த இடத்துல நாம் பார்க்கிற விதமாக கர்த்தர் நம்முடைய கிரியைகளை எல்லாம் நமக்காக நடத்துகின்றவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொள்கின்ற பிரயாசங்கள், நாம் செய்கின்ற வேலைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிரியை நமக்காக நின்று நம்மை நடத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆகினால் இந்த நாளிலும் கூட தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யட்டும். தேவனுடைய கிரியைகள், தேவன் தாமே நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் நடத்தி தருவாராக. அவர் நமக்கு முன்பதாக சென்று நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பாராக. இந்த நாளையும் கூட நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.